பாப்பா பிறந்திருக்கா. ஸோ அக்டோபர் 21 தான் பிறந்தா. இப்போ வந்து பாப்பாக்கெல்லாம் பேர் வச்சாச்சு. இந்த நாஞ்சில் அதுக்கு மீனிங் என்னென்னா, நான் லைட்டாக வந்து ஒரு கட்டிங் போட்டு வந்தேன். பயணம் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இங்கே வந்து ஏகப்பட்ட படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. சிங்கம் படம், ஜில்லா படம் அண்ட் சாமி ஸ்கொயர் படம்லாம் எடுத்திருக்காங்க. நீங்கள் ருசிக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சா இங்கே சாப்பிடாதீங்க. பசிக்குது சாப்பிட்ணுன்னு நினச்சா மட்டும் இங்கே சாப்பிடுங்க. வேணே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஒரு புது வீடியோ மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளோ நாள் எங்கே பிறந்தேன்னு நினைப்பீங்க. அவங்க பாப்பா பிறந்திருக்கா. ஸோ அக்டோபர் 21 தான் பிறந்தா. இப்போ வந்து பாப்பாக்கெல்லாம் பேர் வச்சாச்சு. என்ன பேர் தான் நினைப்பீங்க, இஷானிகான்னு தான் பேர் வச்சுருக்கோம். இந்த அது ஒரு ஹாப்பினஸான மொமெண்ட்டுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா, பின்னாடி இருக்கிற வேர்டிங்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம நாகர்கோவில். ஸோ நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா, சென்னைக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்சிடிசி ப்ரீமியம் சர்வீஸோட எஸ்சிடிசி நாஞ்சில்ல தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 தாங்க ஆகுது. நம்ம பஸ்ஸோட டைமிங்னா 4:30 தான். இனிமேல் தான் போயிட்டு க்ரூஸ்ட்டை வந்து பெர்மிஷன் கேட்டு தான் விலாகை ஸ்டார்ட் பண்ணணும். சரி, நான் இங்கே பக்கத்தில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம இங்கே கட் பண்ணுறோம், பஸ்ஸுக்கிட்ட ஓப்பன் பண்ணுறோம். பஸ்ஸுக்கிட்ட போகிறதுக்கு முன்னால் ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துருவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, மதுரை போகிற பஸ்ஸெலாம் இருக்குது. இதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்சிடிசி பஸ் தான் அதிகமாக இருக்கும். சென்னை, பெங்களூர் போகிற பஸ்ஸெல்லாம் நிற்கும். இங்கே ஏதோ 3 எஸ்சிடிசி பஸ் நிற்குதுங்க. இது வந்து ஒன்று பெங்களூர் போகிற பஸ்ஸு, அப்புறம் அங்கே வந்து அது திருப்பதி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், கிராஸ் பண்ணி போச்சு. இப்போதைக்கு 3 எஸ்சிடிசி பஸ்ஸாக நிற்கிது. ஒரு அல்ட்ரா டீலக்ஸு, 2 நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரு. இந்த பஸ்ஸு வந்து 3:40ங்க. நாகர்கோவிலேருந்து 3:40 கிளம்புறது. ஆனால் அது மார்த்தாண்டம் டு பெங்களூர் பஸ்ஸு. எம்ஜி லீரா கொடுத்துருக்காங்க, சீட்டர் ஸ்லீப்பர். இங்கே நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா 3 மணி பஸ்ஸு, திருவொற்றியூர் போகிறது, நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பரு. பிரகாஷ் பேக்கா பில்ட் பண்ண பஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கிட்ட தான் உட்காந்துருந்தேன். அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்துருந்தேன். சரி, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கேன் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு கட்டிங் போட்டு வந்தேன். கட்டிங்னா அந்த கட்டிங்கில் ஹேர் கட்டிங் லைட்டாக தாடிலாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ பாருங்கள், இன்னும் டைம் இருக்குதுங்க. நமக்கு இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. ஏதோ ஒரு ஏசி பஸ் வந்துருக்கு, அப்புறம் இங்கே ஏதோ ஒரு பஸ் வந்து நின்றுருக்கு. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:50க்கு வந்து வேலை வந்து போட்டாங்க. நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு, பெர்மிஷன் உடனே கொடுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்லி க்ரூஸாக தான் இருப்பாங்க போல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஷாட்ஸை பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம்.
சீட்டட் அமெனிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது, அண்டு மேகசின் பவுச் இருக்குது, அண்டு ஹூக்கு அண்டு ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ரீடிங் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆன் பண்ணல, பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனதும் ஆன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு சைடில் வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து சீட்டோட சைடில் வந்து நமக்கு வந்து ப்ளக் டைப் சார்ஜர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. இங்கே ஒரு அழகான திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. உரை என்னன்னா, இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும். அதனால் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கஷ்டப்படுத்தாமல் பேசணும். எக்ஸ்டீரியர் ஷாட்ஸு, இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்டீரியரில் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம போக போக நம்ம ஜேர்னியில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் சேசிஸில் வந்து எம்ஜி லீரா பாடி பில்டு பண்ண பஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்இடிசி பொதிகை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா லைலாண்டு தான், ப்ளஸ் வந்து பிரகாஷ் வேகா வந்து பாடி பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது வந்து எம்ஜி லீரா பாடி பில்டு தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி லீரா பாடி பில்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த எஸ்இடிசி BS6 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸோட டைமிங் என்னென்னா ஈவினிங் 4:30க்கு டெய்லி ரன்னிங் தான். ஈவினிங் 4:30 கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 3:30க்கு வந்து சென்னை கிளாம்பாக்கம் போகிறதா போட்டிருப்பாங்க. பட் இடையில வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து நமக்கு பிரேக் போட்டு நிப்பாட்டுவாங்க. பட் எந்த டைமிங்கில் அச்சீவ் பண்ணுறாங்களோ பார்ப்போம். ஐ திங்க் என்ன கேட்டால் ஒரு 4:30 4:15க்கு வந்து கிளாம்பாக்கம் ரீச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக நம்ம ஜேர்னியில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பஸ்ஸு அந்தியூர் டு நாகர்கோவில் பஸ்ஸுங்க, முன்பதிவு பேருந்து. இது நான் நிறைய தடவை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் இந்த பஸ்ஸை பற்றி. ஸோ கூடிய சீக்கிரம் டைம் கிடச்சா இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் வாக் பண்ணுவோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்இடிசி பாய்ஸ் தான் இங்கே இருக்காங்க. எல்லாம் சீரி பாயை காத்திருக்காங்க. நம்ம நாஞ்சில் ரைடர்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு 4:25 நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ நாகர்கோவில் மாநகராட்சி நன்றி, மீண்டும் வருக. செம்மையாக இருக்குள்ள இறங்கும்போது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டர் அண்ணங்கிட்ட கேட்டேன். ஸோ பஸ்ஸு வந்து எல்லா சீட்ஸுமே ஃபுல்லு, திருநெல்வேலிக்குள்ளேயும் போகாது, மதுரைக்குள்ளேயும் போகாது. நமக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்பேஜ் எங்கெங்கே இருக்குன்னா, ஒன்ஸ் நாகர்கோவிலேருந்து எடுத்தாங்கன்னா நமக்கு போர்டிங் பாயிண்ட் வந்து வெள்ளமடம் நினைக்கிறேன். வெள்ளமடம் அண்டு ஆரல்வாய்மொழி அண்டு காவல் கிணறு. ஏன்னா காவல் கிணறு தான் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சிட்டியிலேருந்து நமக்கு பைபாஸ் ஜாயின் பண்ணுறோம். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து 3 ஸ்டாப் வந்து போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூர் கொடுத்துருக்காங்க. அதை விட்டால் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக சென்னை தான். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், வியூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மலைகள்லாம் நல்லாயிருக்கும். அந்த காவல் கிணறுலேருந்து கரெக்டாக உள்ளே வர்ற அந்த ரோடு வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாஞ்சில் அதுக்கு மீனிங் என்னென்னா நீர் நிறைந்த நிலம்னு சொல்லுவாங்க. அதுதான் இதற்கான மீனிங்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மலைகள் இருக்கும், நீர் நிலங்கள் நிறையா இருக்கிறதுனால இந்த மக்கள் எல்லாமே இதை யூஸ் பண்ணி இதை வந்து செல்வ செழிப்பாக வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே பேரை தான் நம்ம இந்த எஸ்இடிசி ப்ரீமியம் சர்வீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நாஞ்சில்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது எஸ்இடிசி நாஞ்சில்னு.
இங்கே காவல் கிணறுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இசக்கியம்மன் கோயில் இருக்குது. அதாவது மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ எப்போ பஸ் வந்தாலும் இங்கே நிப்பாட்டுவாங்க. எல்லா பஸ்ஸுமே இங்கே நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க போல். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு முன்னால் வந்து இப்போ மிரரை வந்து தேய்ச்சாங்க. நானும் வச்சுக்கிறேன். ஸோ பயணம் பாதுகாப்பாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம கரெக்டாக காவல் கிணறு வந்திருக்கோம். ஸோ இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ வள்ளியூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அஃபீஷியல் ஸ்டாப்பேஜ் வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வள்ளியூர். வள்ளியூர் வந்திருக்காங்க நம்ம வண்டியோட அஃபிஷியல் ஸ்டாப்பேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்னை தான். சரி, முன்னாடி உட்காந்துருக்கனால அப்படியே இறங்கிட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போல் வெளியவே வந்து ஆள் ஏற்றிக்கிறாங்க. இது நம்ம ஊர் வண்டிங்க, தென்காசி வண்டி.
பைலட் கேபினில் வந்து என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க அண்ட் ரீடிங் லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சுவிட்ச் போர்டு வந்து ஒன்று இருக்குதுங்க. நமக்கு உள்ளே இருக்கிற ரீடிங் லைட்டு, ஃபேனு, அப்புறம் நம்பரிங் லைட்டு, அப்புறம் ஃபுட் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து வீலுக்கு மேலே இருக்கிற லைட், அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சுவிட்ச் போர்டு இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எமர்ஜென்சி சுவிட்ச் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மிரர் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் வந்து நமக்கு 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பைலட்டோட ஹெட்டுக்கு மேலே வந்து ஒரு செப்பரேட்டாக ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட க்ரூ மெம்பர்ஸ் வந்து கடலை வாங்கினாங்களா, ஸோ கடலை எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கடலை அப்புறம் சிப்ஸு நல்லா இருக்குங்க. ஈவினிங் நல்லா மசால் பொடி போட்டு அந்த கானு, வெங்காயம், அப்புறம் சுண்டல் தேங்க்ண்ணே. அண்ணனோட அன்பையும் சேர்த்து கலந்துருக்காரு. நிறைய எடுத்துக்கோங்கிறாரு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறதாங்க ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டு ரெட்டியார்பட்டி ஹில்ஸு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா வராயரோட சிலை இருக்குது. இங்கே வந்து ஏகப்பட்ட படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. சிங்கம் படம், ஜில்லா படம் அண்டு சாமி ஸ்கொயர் படம்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தனுஷ் படம் ஒன்று உத்தமபுத்திரன், அதில் ஒரு ஃபைட் சீன் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இடத்த நான் பார்க்குறேங்க. இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம திருநெல்வேலி பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். என்ன தெரியும், சாத்தூர் டோல்கேட் 7:10.
கரெக்டாக 7:20க்கு சாத்தூர் டோல்கேட் தாண்டி ஒரு மோட்டல் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பயோ பிரேக் ப்ளஸ் டின்னர் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை தாங்க வாங்கி சாப்பிட்டேன், 60 ரூபா. நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் ருசிக்கு சாப்பிட்ணுன்னு நினச்சா இங்கே சாப்பிடாதீங்க, பசிக்குது சாப்பிட்ணுன்னு நினச்சா மட்டும் இங்கே சாப்பிடுங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எஸ்சிடிசி சைட்லேருந்து ஒரு ப்ரீமியம் சர்வீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டெஸ்க்டாப் வந்து ஒரு ஹைஜீனிக்கான இடத்துல நிப்பாட்டுங்கிறத என்னோட ஆசை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்சிடிசி ஆனந்தபுரம் இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, வந்து சூப்பரான ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ப்ரீமியம் சர்வீஸ்க்கு மட்டும் ஏதாவது ஒரு இடம் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எல்லா பஸ்ஸுமே நல்ல இடத்துல நிப்பாட்டினா இப்போதைக்கு ப்ரீமியம் சர்வீஸாக அந்த இடத்துல கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே நமக்கு சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். நமக்கு ஒரு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஃபேன் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் வேகாவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும் நமக்கு தலைக்கிட்டே. ஆனால் இங்கே வந்து ஃபேனுக்கு நடந்து சுவிட்ச் வச்சுருக்காங்க. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஸு அந்த பெட்ரெஸ்ட்லாம் வந்து நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. லைட்டு நல்லாவே ஒர்க் ஆகுது, அப்புறம் சார்ஜும் நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு எலிவேட்டட் பில்லோ தான் கொடுத்துருக்காங்க, செப்பரேட் பில்லோ கிடையாது. அப்புறம் எம்ஜி பிராண்டோட ஒரு பேக் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர். ராம்கோ இந்த ஜேர்னியோட உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் பற்றி நான் சொல்லலை. நான் வந்து ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ஆன்லைன் புக்கிங் பண்ணேன். ஆன்லைன் புக்கிங்னால பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து 1105 ரூபா. இதே இது நீங்கள் ஆஃப்லைன் டேரெக்டாக கண்டக்டர் வந்து எடுத்திங்கன்னா 1045 ரூபா தான், ஒரு 60 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும். இதே இது சீட்டர்னால் பார்த்தீங்கன்னா 675 ஆஃப்லைனில். இதே இது நீங்கள் ஆன்லைன் எடுத்திங்கன்னா ஒரு 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வரும். பெட்டர் நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டே நீங்கள் வந்து நாகர்கோவிலேருந்து ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிடுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ராவாக 1 or 2 சீட் மட்டும்தான் கிடைக்கும், மற்றபடி சீட்டே கிடைக்காது. அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு. ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன், அது வந்து கரெக்டாக இல்லையாங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். 1974 பார்த்தீங்கன்னா பாண்டியன் போக்குவரத்து கழகத்திலேருந்து 104 பஸ்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா நாகர்கோவில். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த பனிமலை இருக்கிற அதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நேசமணி போக்குவரத்து கழகம்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ அப்படி உருவாக்குறதுனால பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து திருநெல்வேலிக்கு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 2010 வந்து இது எதுவுமே தனித்தனியாக கிடையாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் விக்கிபீடியாவில் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை இதில் எதுவும் கரெக்ஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நீங்கள் சைடில் பார்க்குற ரூட்டு தான் பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிற ரூட்டு. நம்ம உள்ள மாட்டுத்தாவணிக்குள்ளே டச் இல்லை, ஏன்னா வண்டி ஃபுல்லாக இருந்தனால மதுரையை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறோம். Five hours later. டைம் இப்போ மிட்நைட் 2:20 ஆகுதுங்க. விக்கிரவாண்டி தாண்டி வந்து ஒரு பயோ பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. வழக்கமாக எல்லா எஸ்சிடிசி பஸ்ஸும் நிற்கும்ல, அங்கே தான் நிப்பாட்டியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், பட் பிலோ ஆவரேஜ். நேரங்கள் கழித்து
தேங்க்ஸ்ண்ணே பாய்ண்ணே. பாய்ண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கரெக்டாக 4:20க்கு பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுச்சுங்க. நமக்கு டைமிங் வந்து சொன்னாங்க கரெக்டாக 12 மணி நேரம் ஆகும் தம்பி அப்படின்னாங்க. சைட்டில் வந்து உங்களுக்கு 3 ரன் போட்டிருப்பாங்க, பட் அந்த டைமில் வராது 4:30 ஆயிடும் அப்படின்னாங்க. 12 மணி நேரம் கணக்கு. ஏன்னா இடையில வந்து நமக்கு 2 இடத்துல வந்து பிரேக் போட்டு நிப்பாட்டினாங்க. அந்த மோட்டல் பிரேக், சாரி டின்னர் பிரேக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:20 வந்து விக்ரவாண்டி தாண்டி வந்து ஒரு பிரேக்காக நிப்பாட்டியிருந்தாங்க. ஸ்பீடு வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. 78, 80 அதிலே க்ரூஸ் பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட வந்து அந்த பலூன் சஸ்பென்ஷன் இருக்குல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே எம்ஜி லீராவா இல்லை பிரகாஷ் வேகாவான்னு கேட்டால் நான் வந்து பிரகாஷ் வேகா தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா பிரகாஷ் வேகாவில் வந்து நமக்கு ஹெட்டுக்கிட்ட வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும்ல ஃபேனுக்கு, பட் வந்து எம்ஜியில் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு பின்னாடி நம்ம அங்கே முன்னாடி போயிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபேன் வந்து நமக்கு லக்கேஜ் ஹோல்டருக்கு வந்து பக்கத்துலேயே வந்து எம்ஜியில் இருக்கும், ஆனால் பிரகாஷில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதனால் கொஞ்சம் பேக் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த SCTC நாஞ்சில் ப்ரீமியம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ். டடா.